ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் ஒரு ஹேர் டை பார்க்கலாம். இந்த ஹேர் டை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் முடி எவ்வளோ தான் வெள்ளையாக இருந்தாலும் அதை சட்டுன்னு கருப்பாக ஆக்கிடலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை. நம்ம திடீர்னு எங்கேயாவது வெளியில் போகணும், எதிர்பாராத விதமாக ஒரு இடத்துக்கு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வருது. பார்த்தா தலைமுடியெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது, அங்கங்கே வெள்ளையாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஃபுல்லாக நம்மளுக்கு ஹேர் டை போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹேர் டை கை கொடுக்கும் உங்களுக்கு. இதை ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம போகும்போது லேசாக எங்கெங்கே வெள்ளை இருக்கோ அங்கெல்லாம் டச்சப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த டை போடுறதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. தைரியமாக போடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நான் கலந்து வச்சுருக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அதனால் இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எதை வச்சு ரெடி பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது எல்லாம் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க போகலாம். இப்போ நம்ம இதை எதை வச்சு ரெடி பண்ண போகிறோம்னா தேங்காய் நார். நம்ம தேங்காய் வாங்கிட்டு வரும்போது மேலே நார்லாம் இருக்கும்ல, அந்த நார்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோம். மேலே கொஞ்சம் இருக்கும், அந்த குடுமி பக்கம் மேலே அது ஒட்டிகிட்டு இருக்க அந்த நாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பிச்சு வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஹேர் டையாக யூஸ் ஆக போகுது. சார்கோல் பவுடராக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே சிரட்டையிலையும் பண்ணலாம், அதாவது இந்த தேங்காய் தொட்டின்னு சொல்கிறோம்ல, தேங்காய் ஓடு, அதுலேயும் பண்ணலாம். இது நம்ம இப்போ சிம்பிளாக இதில் பண்ண போகிறோம். இது நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நிறையாவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஒரு இரும்பு கடாய் எடுத்து அதில் ஒரு 4-5 நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம் முடிக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கறது, அதனால் அதை வச்சு அதையும் இதையும் வச்சு பண்ணலாம். இது நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அயன் கடாயில் வறுத்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா வறுத்துடணும். இது நல்லா கருப்பாகணும். இது நல்லா வறுபடணும். ஏன்னா நம்ம இதை அரைக்க போகிறோம், அதனால் அது நல்லா வறுபட்டுறணும். இல்லைன்னா உள்ளே அப்படியே அவிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் உள்ள வரைக்கும் இல்லைன்னா நம்ம ஒரு ஃபோக்கில் இதுலையா சுற்றி சுட்டு கூட எடுக்கலாம். இது இப்படி கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிட்டு இருந்தாவே வறுபட்டுரும். நம்ம ரொம்ப ஹையில் வைக்கணும்னு இல்லை, அது பாட்டுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டு வறுக்கலாம். அப்போது நல்லா வறுபட்டுரும். இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்க்குறோம். கருஞ்சீரகமும் முடிக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியும். நல்ல கலரும் கொடுக்கும். இந்த இது ரெண்டும் சேரும்போது நல்ல முடிக்கு ஒரு போஷாக்கும் கொடுக்கும். முடி உதிர்தலும் நிற்கும், நல்லாவும் வளரும். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நேச்சுரலாக கிடைக்கிற பொருள் தான் இது. அதனால் நல்லா வறுத்துடலாம். இது நல்லா வறுபட்டுட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் நாரையும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் நாரையும் சேர்த்து நல்லா வறுக்கலாம். இது நல்லா கருப்பாயிடணும், கருகிடணும். நல்லா வறுத்துடலாம். இது நான் நல்லா வறுக்கிற வரைக்கும் காமிக்கிறேன். ஏன்னா இது வறுக்கும்போது இதில் நெருப்பு வரும், அதனால் பயந்துட வேண்டாம். அதுக்காக தான் நான் ஃபுல்லாக காமிக்கணும்னு காமிக்கிறேன். இது புகஞ்சு வரும்போது முதல்ல அப்படி கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுடலாம். நம்ம பிச்சு பிச்சு போட்டிருந்தோன்னா அது வறுபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை மொத்தமாக இருந்தது அப்படின்னா இது நல்லா இப்படி பரட்டி போட்டு நல்லா வறுத்துடலாம். இது நல்லா சூடு ஏறும்போது இதில் நெருப்பு வரும். இப்போ நமக்கு நெருப்பு கொளுத்தி தான் போடணும்னு இல்லை, அந்த சூட்லேயே பாருங்கள் எப்படி நெருப்பு வருது. இது நீங்கள் பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை மொத்தமாக காமிக்கிறேன். பயப்படவே வேண்டாம். இது இப்படி தான் எரியணும். எரிஞ்சு நல்லா கருப்பாயிடணும். அதனால் நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா ஒன்று போல் எல்லாம் கருப்பாயிடணும். அதனால் நல்லா கிண்டி கிண்டி விட்டுடலாம். பயந்துட வேண்டாம். இது இப்படி தான் வரும். அந்த சூட்லேயே பாருங்கள் எப்படி அந்த நெருப்பு வந்துடுது. இது எல்லாமே எல்லா சைடும் ஒன்று போல் கருகிற மாதிரி இதை வறுத்துடணும். இது கூட சேர்ந்து நம்ம போட்டிருக்க கருஞ்சீரகமும் அந்த பாதாமும் வறுபட்டுருக்கு. ஆக இது எல்லாமே நல்லா நல்லா வறுபட்டுரும், ரோஸ்ட் ஆகிடும். அதுவும் அப்போது நம்மளுக்கு அரைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் நாரோட அதுவும் போட்டிருக்கோம், என்ன பாதாமும் கருஞ்சீரகமும் போட்டிருக்கும்போது இதில் இப்போ பாருங்கள் இது நல்லா வறுபட்டுருச்சா, இதை எடுத்துடலாம். நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அப்படியே அந்த கங்கெல்லாம் அணைஞ்சி அப்படியே நீர் பூத்துறோம்ல, சாம்பல் ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம்.
இப்படி நம்ம கிளறி விட்டோம், ஒரு தட்டில் போட்டு கிளறி விட்டோம்னாவே அது நல்லா ஆறிடும்ல. அதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். சூடாக போட்டு அரைக்க முடியாது. அதனால் அதை ஆற விடுறதுக்காக இப்படி தனியாக எடுத்து வச்சு இப்படி வச்சுருக்கோம். நம்ம அப்படியே வச்சு ஆற வைக்கலாம் அப்படின்னா என்ன ஆகும், அப்படி அது சாம்பலாக மேலே அப்படியே நீர் பூத்து வெள்ளையாக வந்துடும், சாம்பலாகிடும். அப்படி இருக்கக்கூடாது, நம்மளுக்கு கருப்பாகவே வேணும். அதுக்காக இப்படியே நல்லா கிளறி விட்டு ஆறுனதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் நாரோட பாதாமும் கரிஞ்சீரகமும் போட்டிருக்கிறதுனால ஏற்கனவே பாதாம் கரிஞ்சீரகம் ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்குது, லைட்டாக ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்குது. இதில் நல்லா அரைப்படும் போது நல்லா மிக்ஸ் ஆகி எப்படி வருதுன்னு பார்ப்போம் பாருங்கள். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ அழகாக அரைப்பட்டிருக்கு, நைஸாக அரைப்பட்டிருக்கு. இருந்தாலும் இதை வந்து ஒரு ஜலிச்சிக்கலாம், போட்டு நல்லா ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம். டீ வடிகட்டுறது இருந்தால் கூட அதில் போட்டு ஜலிச்சிக்கலாம். எவ்வளோ நைஸாக வேணுமா, இது ஏற்கனவே நைஸாக தான் இருக்கும், நல்லா வறுபட்டுருச்சுல, அதனால் நைஸாக தான் இருக்கும். இதை நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதை தொட்டு பார்த்தாவே தெரியும், பட்டு மாதிரி இருக்கும். அப்படி அதை நல்லா நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்கும், ஒரு பிசுப்பு இருக்கும். அப்போது வந்து அந்த கறியோடு இதுவும் சேரும்போது அப்படியே எப்படி பாருங்கள், கையில் எப்படி ஒட்டுது பாருங்கள் இந்த டை. இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்படியே தடவிட்டு போயிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. முடியில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா நல்லா தடவிட்டு போயிடலாம். நல்லா அழுத்தி தடவினாவே முடியில் நல்லா ஒட்டிடும். அது போகவே போகாது. நம்ம ஷாம்பு போட்டு எப்போ வாஷ் பண்ணுறோமோ அப்போ தான் போகும். அதனால் அப்படியே இதை தடவிட்டு போயிடலாம். பாருங்கள் கையில் எப்படி ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். இல்லையா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்துகிட்டு நமக்கு முடிக்கிறதுக்கு தப்பில் எடுத்துகிட்டு அது கூட கடுகு எண்ணெய் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா பாதாம் ஆயில் இருந்தால் ஊற்றலாம். அப்படியும் இல்லைன்னா கோகோனட் ஆயில் ஊற்றலாம். அப்படியும் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் இருந்ததுன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஜலிச்சதுனால நல்ல பசு வெண்ணெய் மாதிரி இருக்கும் இந்த ஜெல்லோடு சேர்ந்து. அப்படி தொட்டாவே அப்படி சாஃப்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே தலையில் தடவிட வேண்டிதான். தடவிட்டு அப்படியே விட்டோன்னா அப்படி காஞ்சி போயிடும். அப்புறம் சீப்பு போட்டு சீவிட்டு போயிடலாம். கழுவெல்லாம் வேண்டாம், பிசுலாம் இருக்காது, காஞ்சிரும். அந்த எண்ணெய்லாம் தடவும்போது நம்ம சும்மா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை வாடுறோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். ஆலோவேரா ஜெல்லில் போட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக முடியில் ஒட்டிடும், கருப்பாக இருக்கும், நல்லா கருமையாக இருக்கும். இது ஒரு இன்ஸ்டன்ட் டை. ஆனால் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதனோட கருப்பு போயிடும். அது உண்மை தான். இது இன்ஸ்டன்ட் டையாக இருக்கிறதுக்கு பெஸ்ட்டு டை அப்படின்னு சொல்லுவேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாவது அவசரத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம், தேங்காய் நார் தான் நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்கும், அதில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா போட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். எப்படி ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா 5 நிமிஷம், என்னத்துக்கு 5 நிமிஷம், 2 நிமிஷத்தில் போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி தானே? உங்களுக்கு இந்த ப்ரிப்ரேஷன் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இது ஒரு இன்ஸ்டன்ட் டை தான், ஒரு வாஷில் போயிடும். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் போயிடும். அதனால் இது ஒரு இன்ஸ்டன்ட் டை அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.